ஒரு அழகான காட்டுல ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குருவியோட பேரு சோட்டு. அந்த குருவிக்கு 2 குழந்தைகள் இருந்துச்சுங்க. அந்த காட்டுல எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எங்கேயுமே இடம் கிடைக்கல. அப்போ அந்த சோட்டு, இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம எங்க போய் தங்குறது அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. குழந்தைங்க வேற ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்கு. இவங்களை விட்டுட்டும் நம்ம உணவை தேடி காட்டு பக்கமும் போகக்கூடாது. கழுகு மற்ற பறவைகள் எல்லாம் வந்து இந்த குருவிகளை பயமுடுத்துங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நல்ல ஒரு வயல்வெளியான இடங்கள்லையும் இல்ல நல்ல மரங்கள்ல பழங்கள் இருக்கிற இடங்களமா பார்த்து தான் நம்ம போய் குடியிருக்கணும். அப்படின்னு யோசித்துட்டு அந்த குருவி பறந்து போகுது. அப்போ ஒரு வயல்வெளி பக்கமா ஒரு சின்ன குடில் இருக்கு. இங்க நல்லா இருக்கே. பக்கத்துல நெல் வயல்களும் இருக்கு. குழந்தைகளும் சேஃப்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அதுல வைக்கிது. அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம், அம்மா இதுதான் நம்ம வீடா? நம்ம இனிமே இங்கதான் இருக்க போறோமா அப்படின்னு கேக்குதுக. அதுக்கு அவங்க அம்மா, ஆமா, கொஞ்ச நாள் தான், நம்ம அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடா பார்த்து நம்ம போயிடலாம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, காட்டுலையும் வயல்வெளிகளையும் நான் உணவு தேடி போறப்ப பெரிய பெரிய பறவைகள் விலங்குகள் வந்து உங்களை தாக்கிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க பக்கத்துல கிடைக்கிற உணவுகளை நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன். அத நீங்க சாப்பிட்டுட்டு அமைதியா இந்த கூட்டிலேயே இருங்க. யாரும் வந்து உங்களை கூப்பிட்டாலும் போகாதீங்க. எந்த சத்தம் கேட்டா கூட நீங்க அமைதியா உள்ளேயே தான் இருக்கணும், சரியா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை தான் பெரிய பறவைகள் வந்து தூக்கிட்டு போயிடும். அதனால நீங்க அதிக சத்தமாவும் பேசக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே அமைதியா இருங்க. உங்களுக்கு பசிக்கும்ல, அதனால நான் பக்கத்துல இருக்கிற வயல்வெளியில போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த சோட்டுக்குருவி பறந்து போயிருது. அந்த சோட்டுக்குருவியும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவை கொண்டுட்டு அது வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தப்போ அந்த குழந்தைகள் வந்து சொல்லுதுக, அம்மா அம்மா, நம்ம இன்னைக்கு தானே இங்க வந்தோம். ஆனா நீங்க சரியான இடத்த பார்க்காம எங்களை வச்சிட்டீங்கம்மா. ஏன்னா இங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த வயல்வெளிகளை நாளைக்கு அறுவடை பண்ண வராங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாங்கம்மா. நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கிறது? அவங்க நம்ம கூட்டையும் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு அந்த குழந்தைகள் அவங்க அம்மா கிட்ட சொல்லுதுக. அதுக்கு அவங்க அம்மா, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. நீங்க அமைதியா உள்ளேயே இருங்க. பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு தேவையான உணவை அம்மா போய் எடுத்துட்டு வரேன். அதனால நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே அமைதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தைகளை அமைதிப்படுத்துறாங்க. அடுத்த நாள் வருது. அதே மாதிரி அவங்க அம்மா, இன்னைக்கு நான் உங்களுக்கு உணவு எடுக்க போறேன். யாரும் வருவாங்க, எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு எப்பயும் இருக்கக்கூடாது, சரியா? நீங்க அமைதியா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடுத்த நாளும் உணவு எடுக்க போறாங்க. அப்போ உணவு எடுக்க போகும் பொழுது, நாளைக்கு நம்ம வயல்ல கண்டிப்பா அறுவடை பண்ண ஆள் வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நாளா தள்ளிக்கிட்டே போகுதுல. அதனால நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குருவிகள் ரொம்ப பயந்துச்சுங்க. நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அவங்க அம்மா அதே மாதிரி உணவை எடுத்துட்டு வராங்க. குழந்தைகளா, இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப பசியில இருப்பீங்களே, அம்மா வருவேன்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? உணவு இங்க எங்கேயுமே கிடைக்கல. அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் தூரமா போய் உங்களுக்காண்டி உணவு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்குதுங்க. என்னாச்சு? ஏன் நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேக்குது.
அதுக்கு அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க, இல்ல அம்மா, இன்னைக்கும் அந்த வயல்வெளியில இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பா அறுவடை பண்ணிடணும். அதனால நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவங்க நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அதனாலதான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு. நீங்க எப்ப வருவீங்களோ, இது வேற எங்களுக்கு புது இடமா இருக்குல்ல, யாரையும் பக்கத்துலயும் தெரியாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அதனால நீங்க வர்றதுக்காண்டிதாம்மா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க. அதுக்கு அந்த சோட்டுக்குருவி சொல்லுது, நீங்க அதை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. நாளைக்கும் எதுவும் நடக்காது. நீங்க இதெல்லாம் நினைக்காம சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அந்த குழந்தைகள் பாக்குதுங்க, என்ன அம்மா எது சொன்னாலும் நாளைக்கு வர மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது, நீங்க தூங்குங்க சாப்பிடுங்கன்னு பயமே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க என்னதான் நினைக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த குழந்தைகள் பேசுதுங்க. அடுத்த நாள் ஆகுது. அதே மாதிரி அந்த விவசாயம் பண்ற இடத்துல அந்த முதலாளி சொல்றாரு, நாளைக்கு கண்டிப்பா ஆளுங்க வந்துருவாங்க. அப்படி வரலனாலும் நம்ம ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே குருவிகளும், இதை நம்ம அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறாங்க. பார்த்தா அடுத்த நாளும் யாருமே அறுவடைக்கே வரல. அந்த குழந்தைகளும் அவங்க அம்மா கொண்டு வர உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருதுங்க. அடுத்த நாள் அந்த விவசாய இடத்துல பேசுறாங்க. யாருமே வர மாதிரி தெரியல. நம்மளே இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி அவரே இறங்கி அறுவடை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அந்த குழந்தைகள் சொல்லுதுங்க, அம்மா அம்மா, இத்தனை நாள் அந்த முதலாளி எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாருல, ஆனா இன்னைக்கு அவரே அறுவடை பண்ண போறாராமா அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அந்த சோட்டுக்குருவி, அப்படியா சொன்னாங்க? சரி, நம்ம இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம இருந்தோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. நமக்கும் வீடு எதுவும் இல்லாம போயிரும். அதனால இப்பயே நம்ம பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கான்னு பார்த்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகள் எல்லாம் அங்க இருந்து பறந்து போயிடுச்சுகளாம். அப்போ அந்த குருவிகளுக்கு ஒரு யோசனை, என்னடா நம்ம தினமும் அம்மா கிட்ட சொல்லிட்டே வந்தோம், அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி அவங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்குதுங்க. அப்போதான் அந்த குருவிக அவங்க அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நில்லுங்க, நாங்க இத்தனை நாள் இங்க விவசாயத்தை அறுவடை பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே அறுவடை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ என்னதாம்மா நடக்குது இங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குதுங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த முதலாளி இத்தனை நாளா மத்தவங்களை மட்டுமே நம்பிக்கிட்டே இருந்து இவ்வளவு நாளா அறுவடை பண்ணாமலே வச்சிருந்தாரு. ஆனா அவர் இன்னைக்கு நானே பண்ண போறேன், யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி தம்மேலேயே தன்னம்பிக்கையா அந்த முடிவை எடுத்தார் இல்லையா? அதனாலதான் அந்த தன்னம்பிக்கையான முடிவை எடுத்தவர் கண்டிப்பா நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாரு. அதனாலதான் நான் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொன்னேன். நம்ம இன்னமும் இங்கே இருந்தோம்னா நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா நம்ம அடுத்த வீடு போய் பார்க்கணும். நீங்க வேற சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க இல்லையா? உங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால பக்கத்துல ஏதாச்சும் நல்ல ஒரு காடு இருக்குதான்னு பார்த்து நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளோட வேலையை நம்ம பண்ணோம்னா அது என்னைக்குமே சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே இது நம்ம மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சு
அவங்க பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வேலை என்னைக்குமே நடக்காது. அதனால நம்மளோட வேலைகள நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே சிறப்பா அமையும். இந்த ஸ்டோரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. பாய். ஒரு அழகான ஊருல ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப ஏழ்மையான குருவி. உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குருவி. அது அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்போ அதுக்கு பசி எடுக்குதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற எங்க உணவு கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப தேடிக்கிட்டே வந்துச்சு. அப்போ தூரத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. ஆஹா, நம்ம பசி நேரமா பார்த்து அங்க மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கே, அதை போய் நம்ம பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி போகுது. அங்க போன உடனே ஒரு மாம்பழம் பாக்குது, பார்த்து பேசுது ஏய் சிட்டுக்குருவி, என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதா? அப்படின்னு சொல்லி பாக்குது. அந்த சிட்டுக்குருவி பயந்துருது. என்ன, ஒரு மாம்பழம் பேசுது, அதுவும் என் பேரை சொல்லுதே அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்துருது. அப்போ அந்த சிட்டுக்குருவி கேக்குது, என் பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அந்த மாம்பழம் சொல்லிச்சு, நான் ஒரு மந்திர மாம்பழம். நான் இந்த மரத்திலேயே ரொம்ப நாளா இருக்கேன். எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால முடியல. இந்த மரத்துல இருந்து என்னை யாரும் பறிக்கவும் மாட்றாங்க. அதனால நீ என்னைய கூட்டிட்டு போய் இந்த ஊரெல்லாம் காமிக்கிறியா? அப்படின்னு சொல்லுது. அந்த சிட்டுக்குருவி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த சிட்டுக்குருவி ஃபர்ஸ்ட் அந்த மாம்பழத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த மாம்பழம் சொல்லிச்சு, எங்க கூட்டிட்டு போற? இதுதான் என்னோட வீடு. நான் ரொம்ப ஏழ்மையான குருவி. என்னோட வீடு ரொம்ப வசதியாலாம் இருக்காது. அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மாமரம் சொல்லுது, பரவாயில்ல. நான் அந்த மரத்திலேயே ரொம்ப நாளா மழையிலையும் வெயிலிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து இங்க வந்ததே எனக்கு பெருசுதான். நீ என்னை கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, சரி, உனக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப ஏழ்மை. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஒரு பெரிய புயல் வந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால நான் அந்த காட்டுல இருந்து பக்கத்து காட்டுக்கு நான் வந்திருக்கேன். அதனால நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்கிற உணவுகளை வச்சு தான் என்னோட அன்றாட வாழ்க்கையவே நான் நடத்திட்டு வரேன். இதுல உனக்கு வேற நான் எப்படிதான் உணவு வந்து கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்குது. அதுக்கு அந்த மாமரம் சொல்லிச்சு, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணேல. நான் அந்த மரத்துல இருந்து இங்க வந்ததுக்கு, அதுக்காண்டி நான் உனக்கு ஒரு மந்திர பாத்திரம் கொடுக்கிறேன். அந்த பாத்திரத்துல நீ எது போட்டாலும் உனக்கு நிறைய வரும். அதுல இருந்து நீ டெய்லி உணவை கூட எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அதை பார்த்த உடனே சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மாம்பழமே. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா அப்பா இருக்கும் பொழுது தான் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு காடா போய் உணவுகளை தேடி தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்து அதில் இருக்கிற உணவுகளை சாப்பிடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுது. அப்போ ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற அந்த ராமுக்காகவும் வருது. அது வந்து சிட்டுக்குருவியை பார்க்குது. என்ன சிண்டு, ரொம்ப நாளா உன்னைய காணோம். உணவு தேடி நீயும் வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னைய ரொம்ப நாளாவே காணாமே. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் ஒரு மாம்பழத்துக்கு உதவி பண்ணேன். அது ஒரு மந்திர மாம்பழம். அது வந்து ஒரு பாத்திரத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த பாத்திரத்துல எது போட்டாலும் நிறைய வந்துடுது. அதனால நான் எனக்கு தேவையான உணவெல்லாம் அதுகிட்ட கேட்பேன். அதுவே உணவெல்லாம் கொடுத்துருது. அதுக்காண்டி நான் எங்கேயுமே இப்போ வெளியவே வரதில்லை. அதனால தான் உங்களையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ராமுக்காகவும் ரொம்ப பொறாமப்படுது. நம்ம தினமும் வெயிலும் மழையும் பார்க்காம
உணவை தேடி இப்படி அலையிறோமே. ஆனா இந்த சிட்டுக்குருவிக்கு பாரு, எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அதோட மனைவி ஈஸ்வரி காகத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகம், பரவாயில்லையே ராமு, இந்த மாதிரி நமக்கும் ஒரு பானையோ இல்ல ஒரு குடமோ கிடைச்சிச்சுன்னா நம்மளும் வீட்டிலேயே இருந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாமே. அப்படின்னு யோசிக்குதுக. அப்போ அந்த ஈஸ்வரி காகம் சொல்லுது, சரி ராமு, அந்த சிட்டுக்குருவி எப்படியாச்சும் வெளியே போகும்ல, அப்போ அந்த நேரத்துல நம்ம அந்த பானையை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதுக. அப்போ அந்த மாம்பழம் சொல்லுச்சுல, என்னைய இந்த ஊரை சுத்தி காட்டுன்னு. அதுக்காண்டி அந்த சிட்டுக்குருவியும் அந்த மாம்பழமும் வெளியே போயிருச்சுக. அந்த நேரமா பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த சிட்டுக்குருவியோட வீட்டுக்கு போய் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருச்சு. எடுத்துட்டு வந்து அந்த ராமு கிட்ட சொல்லுது. பாத்தீங்களா ராமு, நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நம்ம இதுல எது போட்டாலும் அதிகமா கிடைக்கும். அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, ஈஸ்வரி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த பானையில உணவு மட்டும் போடாம நம்ம ஒரு பணத்தையும் போடுவோம். பணத்தை போட்டா அதிக பணங்களா வரும். அதை வச்சு நம்ம பெரிய வீடு கட்டி அது நிறைய வேலையாட்கள்லாம் வச்சு நமக்கு உணவு செஞ்சு தர மாதிரி பண்ணலாம். அப்படின்னு யோசிக்குதுக. அந்த ஈஸ்வரிக்காகவும் நல்ல ஐடியாவா இருக்கிறாமோ, நம்ம அதவே பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துல ஒரு ரூபா நோட்டை போடுதுக. போட்டா அதுல இருந்து ஒண்ணுமே வரல. இன்னும் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. சரி, உணவுனாச்சும் போட்டு பார்ப்போம்னு பாக்குதுங்க, எதுவுமே வரல. என்ன, அந்த சிட்டுக்குருவி சொன்னதெல்லாம் பொய்யா? இதுல போட்டா எதுவுமே வரமாட்டேங்குதே. அப்படின்னு சொல்லி பாக்குதுக. இந்த பக்கம் அந்த சிட்டுக்குருவியும் அந்த மாம்பழமும் வீட்டுக்கு வருதுக. ரொம்ப ஊரை சுத்தி பார்த்தாச்சு, அதனால ரொம்ப பசிக்குது. சரி, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் உணவு வரும்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி பாத்திரத்தை தேடுது. பார்த்தா அந்த பாத்திரத்தை காணா. அந்த மாம்பழத்துக்கிட்ட கேக்குது, இங்க இருந்த பாத்திரத்தை பாத்தியா இல்லையே, இங்கதானே இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி பாக்குதுக. அந்த நேரமா பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த ராமுக்காகவும் வீட்டுக்கு வருதுக. ஏய் சிட்டுக்குருவி, எங்களை ஏமாத்துறியா நீ? இந்த பாத்திரத்துல ஏதோ உணவுலாம் வரும்னு சொன்ன. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, என்னோட பாத்திரத்தை நீங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிருக்கீங்களா? அதுவும் இல்லாம என்கிட்ட வந்து எவ்வளவு தைரியமா உணவே வரல, நீ பொய் சொல்றியான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாம்பழம், காகங்களே, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒருத்தவங்க வீட்டில் இல்லாதப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க பொருளை திருட்டுத்தனமா எடுத்திருப்பீங்க. அதுவும் எடுத்ததும் இல்லாம வந்து உரிமையா சண்டை போடுறீங்க. இந்த பாத்திரத்தை நான் சிட்டுக்குருவிக்கு எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? அதோட நல்ல எண்ணத்துக்காகவும் உதவுற மனப்பான்மை அதுக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் நான் அதுக்கு ஒரு பரிசா கொடுத்தேன். உங்களை மாதிரி திருட்டு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த மந்திர பாத்திரம் என்னைக்குமே உதவாது. அப்படின்னு சொல்லி அந்த மாம்பழம் அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுக்க சொல்லுது. அந்த காகங்களும் கொடுத்துட்டு மன்னிப்பு சொல்லிட்டு போயிருதுக. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு என்னைக்குமே நன்மையை தான் செய்வாரு. திருட்டுத்தனமாகவும் நல்ல எண்ணங்கள் இல்லாம இருந்தோம்னா கடவுள் நமக்கு அதிக தண்டனைகளை கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. பாய்.